இன்னைக்கு நம்ம நாட்டில் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. நாட்டில் மட்டும் இல்லை, உலகெங்கிலும் தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருக்குது. நம்ம பாரத பிரதமர் கூட அடுத்த ஒரு வருடத்திற்கு தங்கம் யாரும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தங்கம் எதுக்கு மக்கள் இவ்வளவு அதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க? அது ஏன்னு என்னைக்காச்சும் எல்லாரும் யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த கேள்வி வந்திருக்கும். இதுக்கு தங்கத்துக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க மக்கள். அது இப்போ மட்டும் இல்லை, ஏன் மக்கள் மனிதன் அதுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குறான்? இதை யாராச்சும் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு உலோகம் தானே. இட் இஸ் ஜஸ்ட் அ மெட்டல். அந்த மெட்டலுக்கு எதுக்காண்டி மக்கள் இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க? வெள்ளி இருக்குது, இரும்பு இருக்குது, எல்லாம் மேலும் நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. அதுக்கு அந்த உலோகத்துக்கு ஏன் இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க மக்கள்? இதை என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? அதற்கான விடையை, அதற்கான பதிலை நான் இன்றைக்கி உங்களுக்கு தெரியப்படுத்தலான் இருக்கேன். எதனால் தங்கம் இவ்வளவு விலை உயருதுன்னா, அதுக்கு ஒரே ரீசன், தங்கம் துருப்பிடிக்காதுங்க. ஆமாம், இரும்பு மாதிரியோ இல்லை மற்ற உலோகங்கள் மாதிரியோ வெள்ளி மாதிரியோ தங்கம் துருப்பிடிக்காது. அது காற்றோடையோ தண்ணியோட சேர்ந்துச்சுன்னா அது வந்து துருப்பிடிக்காது. நீங்கள் கடல் கடியில் 1000 ஆண்டுகள் போட்டு வச்சாலும் அது வாசம் பிடிக்காமல் அப்படியே இருக்கும். இதுதான் அதோடைய காரணம். மேலும் தங்கம் அது ஒரு சின்ன கிளிட்டர், அதில் வந்து ஒரு பளபளப்பும் தன்மை இருக்கிறனால, அது ஒரு மஞ்சளாக இருக்கும் தன்மையினால மக்கள் அது ஒரு மங்களகரமான பொருளாக பயன்படுத்துகிறாங்க. இதனால் அது வந்து மஞ்சள் கயிறுக்கு பதிலாக ஒரு தாலியாக அதை வந்து மக்கள் இந்த தமிழகத்தில் ஒரு பாரம்பரியமாக அவங்களோட ட்ரெடிஷ்னலில் இது ஒரு அங்கமாக இந்த தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. மேலும் இது இன்னொரு காரணம், அதோட விலை உயர்வதற்கான காரணம், அதோடைய உற்பத்தி இடம் வந்து ரொம்ப கம்மி. அந்த பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் மிக பெருசாக இருக்கிறனாலையும் அது கிடைக்கிறது சின்ன சின்ன துகள்கள் மாதிரி தான் கிடைக்குது. அதனால தான் அதோடைய விலை காரணம். ஒரு பொருளுடைய கிடைக்கும் இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அதோடைய உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அதோடைய விலையும் அதிகமாக இருக்குது. எளிதில் அதை கம்பியாக மீன் அது ஒரு தங்கத்தை எளிதில் உரிக்கிடலாம். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஈஸியாக நம்ம மூவ் பண்ணலாம், ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதை எளிதாக உருக்க முடியும். ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரியும் அதை பல மீட்டர்களுக்கு நம்மளால் இழுக்கவும் முடியும் உருக்கி. இதன் காரணமாக தான் தங்கத்தோடைய விலை வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. இது வந்து அந்த உலோகத்திற்கு மனிதன் தான் மதிப்பு கொடுத்துருக்கான். இரும்பும் இருக்குது, வெள்ளியும் இருக்குது. அதுக்கு மனிதன் தான் மதிப்பு கொடுக்குறான். இரும்பு நிறையா இருக்குது, ஆனால் அதற்கு மதிப்பு குறைவு தான். தங்கம் கம்மியாக இருக்குது, அதனால தான் அதற்கு மதிப்பு கூட. ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் வீடியோ. எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். மேலும் உங்களுக்கு இது போன்ற ஏதாவது இது வரைக்கும் உலகத்தில் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு தெரிந்த அல்லது தெரியாத பல விஷயங்களுக்கான சந்தேகங்களை இதில் பதிவிடுங்க, கேளுங்க. இது என்னுடைய முதல் வீடியோ தான், அதனால் உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. நன்றி.